சாத்தான் தி டார்க். இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புதிய பேய் படத்தை இந்த படத்துல நம்ம பார்க்கலாம். சீன் பை சீன் பயத்தையும் கொடூரமான பல காட்சிகளும் இந்த படத்துல ரொம்பவே இருக்கு. கிட்டத்தட்ட இங்கிலீஷ்ல வெளியான காஞ்சூரிங் அப்படிங்கிற பேய் படத்துக்கு இணையாகிற மாதிரி இந்த படம் பண்ணியிருக்காங்கன்னா ஆமான்னு தான் சொல்லலாம். இந்த படத்துல புதுசா என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ் சினிமால இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆகாத ஒரு பேய் படம் புதுசா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. அது என்னன்னு ரிவ்யூவோட எண்டிங்ல சொல்றேன். ரிவ்யூவை ஃபுல்லா பாருங்க. சாத்தான் தி டார்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைய படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் சாத்தான வழிபடுறவங்க இருக்காங்க. சின்ன சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு வர்றாங்க. வழிபடுறது மட்டும் இல்ல, அந்த சாத்தானுக்கு பலி கொடுக்கிற செயல்களும் இன்னும் நடந்துட்டு வருது. அது என்ன பலினா, மனிதர்களையே இன்னும் பலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஒரு கிராமத்துல ஒரு அம்மா 2 பொண்ணுங்க அமைதியாவே வசிச்சுட்டு வர்றாங்க. அதே வீட்டுல பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு அவங்கள ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு அப்பப்ப சாப்பாடு கொடுக்கறது செய்யறதுன்னு பண்ணிட்டே வர்றாங்க. ஆனா பாட்டியை நம்ம கண்ணில் காட்டவே மாட்டாங்க. இப்படியே போகும்போது அந்த பொண்ணோட அம்மா அப்பப்போ வித்தியாசமா பண்றாங்க. தன்னையே காயப்படுத்திக்கிறாங்க. அப்பப்போ ஊர் மக்கள் பயப்படுற மாதிரி இவங்க வித்தியாசமான செயல்களையும் செய்யறாங்க. தான் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்கிற ஃபாதரை பாக்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றாங்க. யாரோ என்னை கட்டுப்படுத்துறாங்க, அவங்க பேச்ச நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அதை கேட்ட அந்த ஃபாதர் ரொம்ப பயத்துக்கு ஆளாகிறாரு. ஃபைனலா நான் தான் வந்திருக்கேன், திரும்ப இந்த சடங்கை நான் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. அதை கேட்டு ஃபாதர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இதை தடுக்க முடியாது, இனிமே இந்த ஊர்ல எத்தனை பேர் சாக போறாங்களோ அப்படிங்கிற பயத்துக்கு அவர் உள்ளாகிறாரு. அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் சர்ச்சில் அவர் இறந்தும் போயிடுறாரு. இப்ப அவரை கொண்டு போய் அந்த மார்ச்சுரியில வைக்கிறாங்க. அந்த மார்ச்சுரியில இருந்து படம் இன்னும் பயமாகுது. இறந்த அந்த ஃபாதர் மேல நிறைய சிம்பிள்ஸ் வரையப்பட்டிருக்கும். அதை மார்ச்சுரியில போஸ்ட்மார்டம் பண்ண முடியாது. அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாமே அந்த மார்ச்சுரியில் நடக்க ஆரம்பிக்கும். போலீஸும் அதை பார்த்துட்டு இதை நம்ம வெளியே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களே, இதை என்ன பண்றது, சரி இதோட முடிவை தேடி போவோம் அப்படின்னு அவரோட முடிவை தேடி போறாங்க. ஆனா ஊர்ல இன்னும் இந்த அம்மா கேரக்டர்ல இருக்கிறவங்க நிறைய வித்தியாசமான செயலை பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அவங்க குழந்தைங்களே அதை ரொம்ப வீட்டுக்குள்ள வச்சு பார்த்து அம்மாவுக்கு ஏதோ ஆச்சு அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரின்னு அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அம்மாவை வெளியில போனாதானே பிரச்சனை வரும், இவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுமதியோட அவங்கள வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து என்ன நடக்குது, அவங்க பொண்ணுக்கு அந்த சாத்தான் கண்ணில் படுற மாதிரி இவங்க மைண்டை ரொம்ப குழப்புது. அதை பார்த்து பாடம் எடுக்கிற டீச்சர் அதை பார்த்து அந்த பொண்ணு கூட படிச்ச பையன் இல்ல வித்தியாசமா பண்றா, இவளுக்கு ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி இப்படியே போகும்போது ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருது. அவங்க அம்மாவும் ஒரு சைடு கண்ணையே வெளியே எடுத்து துண்டா போட்டுடுறாங்க. இது எல்லாமே அந்த சாத்தான் செய்யக்கூடிய செயல்களாம். இப்போ அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அந்த கூட படிச்ச பையன் பார்க்க போறான். பார்க்க போன உடனேயும் அங்க உங்க வீட்டுல 3 பேர் தானே இருப்பாங்க அப்படின்னு பேசும்போது சின்ன குழந்தை சொல்லி கொடுத்துரு, எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க, வீட்டுல ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நான் போய் பாட்டியை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அந்த பையன் வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டோட அந்த பாட்டியை தேடும் போதுதான் தெரியும் அந்த பாட்டி மனுஷங்க கிடையாது, அது ஒரு மாதிரியான உருவம் கொண்ட ஆவி அப்படிங்கிறத அந்த பையன் அந்த இடத்துக்கு போய் கண்டுபிடிக்கிறான். இன்னொரு சைடு போலீஸ் விசாரிச்சு போன இடத்துல பல வருஷம் ஆனாலும் அழுகி போகாம அப்படியே இருக்கக்கூடிய ஒரு பாடி சுடுகாட்டுல கிடைக்குது. இன்னொரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இனி எத்தனை பேர் இந்த ஊர்ல சாக போறாங்கன்னு தெரியாது, இதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அவங்க ஒரு சைடு போயிடுச்சு. இப்படி பல விஷயங்களை கொண்டு இன்டர்வல்ல வைக்கிறாங்க. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆவியை கட்டுப்படுத்த முடியாது, இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு அந்த போலீஸும் அந்த பொண்ணு கூட படிச்ச பையனும் ஒரு தாத்தாவை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த தாத்தா பிளாஷ்பேக் இது எல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடியவங்க அவங்க உடம்பு சரியில்லாத புருஷனை வச்சுட்டு அவங்க வாழ்க்கைய ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே கடவுள் வழிபாடு கிடையாது, அவங்க எல்லாருமே சாத்தான் வழிபாடை சேர்ந்தவங்க. அவ புருஷன் இறக்க போறாரு அப்படின்னொன்னையும் அதை பார்த்துட்டு இவங்க போய் யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்குறாங்க, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சரி நம்மளே காப்பாற்றுவோன்னு என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, ஆனா இறந்துடுறாரு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு என் கணவனோட உயிர் தான் முக்கியம், இவ்வளவு நாள் நான் கடவுளை நம்பினேன், ஆனா இப்ப என் கணவரை திரும்ப கொடுக்க போறது அந்த சாத்தான் தான் அப்படின்னு அவங்க பாடி எடுத்துட்டு அந்த சாத்தான் கோயிலுக்கு போய் அந்த சடங்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அந்த சடங்கை பாதி முடிச்சிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு செயலா காட்டுறாங்க. பாதி சடங்கு முடிஞ்ச உடனேயும் அதை அந்த ஊர் மக்கள் அதை தடுத்து நிறுத்தி அவங்களை அடிச்சு கொண்டுடுறாங்க. ஸோ அந்த சடங்கு பாதிலே நின்றுருக்கு. இதை அவ முழுமையா பண்ணணும் அப்படின்னு, அவ முழுமையா கண்டிப்பா பண்ணுவா, பண்ணாம விட மாட்டா அப்படின்னு அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி முடியுது. சரி, இதுக்கு முடிவு இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த விஷயத்த இப்படி செஞ்சா இப்படி நடக்கும்னு ஒரு புக்கில் எழுதப்பட்டிருக்கு. அந்த புக்கை எரிச்சிட்டா அந்த விஷயம் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அந்த போலீஸு, அந்த பையன் எல்லாருமே அந்த புக்கை தேடி அலையிறாங்க. அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் இந்த படத்துல மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னேன்ல, என்னன்னா இந்த படம் முடியல, சாத்தான் த டார்க் பார்ட் 2ல அந்த விஷயத்தை தெளிவா காட்ட போறோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. பார்ட் 2க்கு வெயிட் பண்ற அளவுக்கு ஒர்த்தா இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வித்தியாசமான பேய் படமா, கொடூரமா, நல்ல த்ரில்லான மூவியா, ஒரு புது ஜேர்னலை நம்மளை காட்டியிருக்காங்க. அதை பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. பார்ட் 2ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் படத்தோட கிளைமேக்ஸ்ல விஷுவல்லே அவங்க போட்டு காட்டிட்டாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து உடனே தெரிஞ்சுக்கோங்க. இதோட நான் அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.